கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் நன்றாக அறிவோம். இந்த 12 சீசர்களை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். அந்த 12 சீசர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த காரியம் என்ன என்பதை நம் வேதத்தின் மூலமாய் சரியாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த 3 வகையான அனுபவம் என்ன? முதல் அனுபவம் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தது. இரண்டாவது அனுபவம் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தது. மூன்றாவது இயேசுவை நேசித்தவர்கள். இந்த 3 வகையான சீசர்களை பார்க்கும் பொழுது இக்காலத்திலும் கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டதான கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா பிரசங்கங்களையும் நாம் கேட்பது நல்லது. ஆனால் அந்த பிரசங்கத்தினுடைய சாரம் என்ன? அந்த பிரசங்கத்தை கேட்டு நாம் பாவ உணர்வு அடைகிறோமா என்பது தான் முக்கியம். ஆகவே இந்த நாளிலே இந்த 12 சீசர்களிடத்தில் காணப்பட்ட பாவமான காரியங்கள் நம்மிடத்தில் உண்டா என்பதை அறிந்து கொள்ளதான் இந்த 3 வகையான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறார். அவனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரை இயேசு கிறிஸ்து அவனை அதிகமாக நேசித்ததை நாம் சுவிசேஷ புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். எவ்வளவு அன்பு கூர்ந்தார்! அவனுடைய கால்களை கழுவினார், ஊழியம் செய்வதற்கு அதிகாரம் கொடுத்தார். 12 சீசர்களை எந்த விதமான மாற்றம் இல்லாதபடி ஒன்று போல எல்லாரையும் நேசித்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு காரியம் என்ன? பணப்பை சுமக்கிறதான அனுபவம் இருந்தது. அந்த அருமையான சிறிய ஊழியம் செய்கிறதான அந்த கூட்டத்திற்கு அவன்தான் பொருளாளர், முக்கியமான பதவி வகித்த ஒரு அருமையான மனிதன். ஆனால் யாருக்கும் தெரியாமல் அவன் திருடின காரியத்தை வேதம் போதிக்கிறது. அவன் திருடனாய் இருந்தான். கள்ள ஊழியக்காரர்கள், போலி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். இவனுடைய முதல் காரியம் பண ஆசை உள்ளவனாய் காணப்பட்டான். இரண்டாவதாக அவன் திருட ஆரம்பிக்கிறான். மூன்றாவதாக அவன் பேச்சிலே நல்லவனைப் போல காணப்படுகிறான். இந்த பணத்தை வீணாக ஏன் செலவு செய்ய வேண்டும், இதை விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவன் தரித்திரத்தை குறித்து அல்ல, அவன் பணத்தின் பேரில் இருக்கிற வாஞ்சையினால் விதமாய் சொன்னான் என்பதை நாம் அறிவோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பண ஆசை இருக்கிறதா? பணத்திற்காக பொய் சொல்கிறோமா? பணத்தை நாம் வட்டி கொடுக்கிறோமா? பணத்தை நாம் சேகரிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை நாம் காட்டிக் கொடுக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவன் உணராதபடி அவனுடைய உள்ளம் கடினப்பட்டு போனதை நாம் பார்க்க முடிகிறது. இன்று எத்தனை கூட்டங்கள், எத்தனை ஆவிக்குரிய கூட்டங்கள், எத்தனை லந்து நாட்கள், இதையெல்லாம் கேட்ட பிறகும், இவ்வளவு செய்திகளை அறிந்த பிறகும் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையில மனமாற்றம் இல்லாதவர்களை நான் யாருக்கு ஒப்பிடலாம்? இந்த யூதாஸ் காரியத்தை போன்றவர்களுக்கு ஒப்பிடலாம் அல்லவா? இரண்டாவதாக நாம் பார்க்கிறதான ஒரு வகையான காரியம் இயேசுவை மறுதலிக்கிறதான காரியம். பேதுரு எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரர் என்பதை நாம் பின்னால் அறிவோம். ஆனால் அதற்கு முன்பாக அவர் தன்னுடைய சுய பலத்தை நம்பி மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு நான் உம்மை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று தன் சுயத்தின் மேலே நம்பிக்கை வைத்ததனுடைய விளைவுதான் அவன் உட்காரக்கூடாத இடத்தில் உட்கார்ந்து, சேரக்கூடாத கூட்டத்தில் உட்கார்ந்து தன்னை நேசித்த நேசரை அவன் மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். அவன் 3 விசை மறுதலித்ததாகவும் சேவல் கூவினதும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் அருமையானவர்களை, நீங்களும் நானும் இயேசுவை மறுதலிக்கிறோமா? மறுதலிக்கும் கிறிஸ்தவர்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நாம் அப்படி இருந்தோம், மறுதலித்தோம். நாம் பொய் சொல்லும் பொழுது, களவு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று மறைமுகமாக சொல்லுகிற இந்த காட்டிக் கொடுக்கிற அனுபவம்
ஒரு காலத்தில் நம்மிடத்தில் உண்டு அல்லவா? ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும், அவரை உண்மையாக நேசிக்க வேண்டும். மூன்றாவது குரூப்பானவர்கள் தான் இயேசுவை நேசித்தவர்கள், அவருடைய மார்பிலை சாய்ந்தவர்கள், இன்னுமாக இயேசுவினுடைய வாழ்க்கையை அவர்கள் கடைபிடித்து பிற்காலங்களிலே வல்லமையாக ஊழியம் செய்தவர்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த 3 விதமான குரூப், ஆண்டவரை காட்டி கொடுத்ததான குரூப், ஆண்டவரை மறுதளித்ததான குரூப், ஆண்டவரை நேசித்ததான குரூப், இதில் நாம் எந்த வகை கிறிஸ்தவர்கள் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் மற்ற யாரையும் பார்க்காதபடி இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நான் இந்த விதமான கிறிஸ்தவன் என்பதை கண்டு கொண்டு அவரை பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்ய நம்ம அர்ப்பணிப்போமா? அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன்.